ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங், கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கூட இல்லைங்க, இது வந்து 18 நிமிஷத்துலேயே நான் வந்து முடிச்சிட்டேன். இது வந்து நான் எங்கேயுமே வந்து எடிட்டிங் பண்ணி கட் பண்ணல, ஃபுல்லாக அப்படியே ஒரு லைவாக ப்ளவுஸ் தைச்சோம்னா எப்படி இருக்கும், ஸ்பீடெல்லாம் எதுவுமே வைக்கல. நான் நார்மலாக பேக்ரவுண்டில் வர எல்லா அந்த மிஷினோட சவுண்டு எல்லாமே அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிற மாதிரியே தைச்சிங்கன்னா கண்டிப்பாக 18 நிமிஷத்தில் உங்களாலையும் தைக்க முடியும் ஈஸியாக. இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து இது மாதிரி தைச்சே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரு வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க, ஸ்பீடாக தைக்கணுன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் அடித்து தைச்சிக்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ரொம்ப சீக்கிரம் குயிக்காக ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னு அந்த வீடியோ நான் ஒன்று போட்டிருப்பேன். அதே மாதிரி குயிக்காக எப்படி தைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் ஒரு இடையில வந்து ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 25 நிமிஷம் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னா, நான் இடையில வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறேன்ல, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம், கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷத்துலேயே நமக்கு அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது மாதிரி ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேக் சைடு திருப்பிக்கிட்டோம். ஏன்னா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து வச்சுங்க. இது வந்து ஒன் சைடு கிளாத் அப்படிங்கிறனால தைக்கிறதுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. இதுவே நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இந்த வசம்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து தைக்கணும். ஸ்லீவும் சரி, பெல்ட் வந்து எல்லாத்துக்குமே நம்ம தைக்கணும் அதே மாதிரி பார்த்து. இப்போ வந்து பேக் சைடு முடிச்சிருக்கோமா, அடுத்தது ஆரம்பிக்கும் போது பேக் சைடு. ஃப்ரண்ட்டு அப்படிங்கிறது நம்ம சிசர் கட் கொடுத்துருக்கோம்ல, அதாவது ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட வர்றது வந்து ஃப்ரண்ட்டு, பெல்ட்டோட ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கட் பண்ணி தைக்காமல் நான் ஃபுல்லாக அப்படியே ரொட்டீனாக எப்படி தைக்கணும்னு பார்த்துங்க. இதே மாதிரி தைக்கும்போது டைம் வந்து நமக்கு வந்து சீக்கிரம் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் தைச்சோம், அடுத்தது பெல்ட், 2 பெல்ட்டும் சேர்ந்த மாதிரி ஜாயின் பண்ணோம். அடுத்தது அப்படியே நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸு, நெக்கு வந்து கிராஸ் பீஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வந்து நான் எதுவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட நான் ஸ்பீடு அது எடிட்டிங் அது இது இன்னும் எதுவுமே பண்ணல. ஃபுல்லாக நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி ப்ளவுஸ் தைப்போம் அதே அப்படியே தைச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சீக்கிரம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இடையில சில இடங்கள்லாம் நான் இந்த மாதிரி தைக்கணும்னு கொஞ்சம் சொல்லியிருக்கனால அந்த டைமுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து நார்மலாக ப்ளவுஸ்லாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக வந்து தைச்சிடலாம். கட்டிங் வந்து கரெக்டாக போட்டிருக்கணும். நீங்கள் இப்போ கட்டிங் வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி கட்டிங் போட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. நான் அதே மாதிரி எந்த இடத்தையுமே குறைக்கல, அதாவது ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணுறது அப்படியே காமிச்சிருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியலன்னா கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இது ஒரு ப்ளவுஸ் இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்டாக புரியும். ஏன்னா நம்ம வீட்டில் இப்படி தான் நம்ம தைப்போம். வீடியோவுக்காக ஸ்பீடு வச்சுலாம் சரசரன்னு தைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஒரு டைலர் வந்து வீட்டில் வந்து நம்ம இப்படி தான் தைப்போம். ஸோ உங்களுக்கு இதை பார்க்கும்போது ஓகே, நம்மளாலையும் இதை மாதிரி இப்போ இந்த அளவுக்கு ஸ்லோவாக தைச்சும் கூட ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியுதுன்னா நம்மளாலையும் தைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் ஃபுல்லாகவே நான் அந்த வீடியோ வந்து போட்டுட்டேன். நார்மல் ப்ளவுஸு டைம் 25 நிமிஷம் இருக்குன்னா கூட ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால போட்டிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸில் இடுப்பு பாகமும் சரி, கை பாகமும் நம்ம கரை சைடில் தான் கட் பண்ணியிருப்போம். ஸ்லீவில் வந்து சென்டரில் ஓட்டு தையல் வச்சு நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம். அது வந்து ஹெம்மிங் பண்ணிவிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம 1.5 இன்ச் தான் கிளாத் விட்ருப்போம் பேக் சைடு முதுகு பக்கம். அதை வந்து அப்படியே ஹோல்டிங் பண்ணி எட்ஜில் தையல் போடுறோம். இடையில ஒரு 1/4 இன்ச்லாம் மடிப்போம்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே மடிக்கலை. ஏன்னா கரைபாகம் அப்படிங்கிறனால அப்படியே ஒரே ஃபோல்டிங் மடிச்சுட்டு நல்லா ஓரத்தில் தையல் போட்டுட்டு இந்த மாதிரி பிசுறு நூலெல்லாம் வந்து அப்பப்போ கட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி டாட் லைன் வந்து நான் வந்து நமக்கு மார்க்கிங் பண்ணால் வந்து தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி குத்தூஸ் வச்சு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் டாட் வந்து என்ன கலர் வந்து இந்த கலரில் கரெக்டாக தெரியல. இது வந்து கையால் அப்படி தடவி பார்க்கும்போது அந்த கரெக்டாக அந்த ஊசியால் குத்துன அந்த இது தெரியும்ல. ஏன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கிறதுனால எனக்கே அந்த குத்தூசியோட அடையாளம் தெரியல. இப்படி கையால் அப்படி தடவி பார்க்கும்போது நமக்கு அந்த இந்த கிளாத் வந்து வெளிப்பக்கம் வந்து பிசுறாட்டம் தெரியும். அதில் வந்து நான் கரெக்டாக இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மார்க்கிங்லாம் எப்படின்னு கட்டிங் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் டாட் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நான் அந்த மார்க் தெரியணும்ல, அதுக்காக வந்து அது மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து அதே மாதிரி டாட் பிடிக்கும்போது ஒரு சிலர் லாக் ஸ்டிச்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, நான் அப்படி இல்லை. இது வரைக்கும் லாக் ஸ்டிச் தான் போட்டு தைக்கிறேன், எனக்கு எந்த மிஸ்டேக் வராது. லாக் ஸ்டிச் போடும்போது துணி வந்து சுருக்கிக்கிட்டு இல்லாமல் நல்லா நீட்டாக போடணும். அது ஒரு தையல் மேலேயே தையல் போயிட்டு வரணும்.
துணி மேலே நவந்து போட்டுட்டோம்னு வச்சிங்களேன், அது மாதிரி சுருக்கமாக தான் தெரியும். உங்களுக்கு அது மாதிரி லாக் ஸ்டிச் போட சரி வரல அப்படின்னா இது மாதிரி 2 தையலாக எல்லா இடத்துலையுமே போட்டுக்கலாம். இப்போ ஆம்ஹோல் கிட்ட வர டாட்டில் மட்டும்தானே நம்ம 2 தையல் போடுவோம், இப்படி டக்கு டக்குன்னு திருப்பி போடுறல. அதே மாதிரி எல்லா தையல்லையுமே நீங்கள் 2 தையல் போடலாம், ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. இந்த மாதிரி லாக் ஸ்டிச் வரலன்னா நீங்கள் அதை மாதிரி கூட தையல் போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொரு இது முடிஞ்ச உடனே நம்ம வந்து இந்த பிசுறு நூலை வந்து உடனே கையோட கட் பண்ணி எடுத்துருங்க. வீடியோ பொறுமையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் இடையில கேட்டதில்லை, இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பெல்ட் வந்து 2 பக்கமும் சேமாக அது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ என்ன மாதிரி ஃபஸ்ட்டில் நான் வைக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பெல்ட்டுக்கு மேலே ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது. இப்போ அந்த டாட்டை இதை மாதிரி திருப்பி மடிச்சிடும். இப்போ தையல் போட்டுரும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்குது, அதுக்கு மேலே பெல்ட்டு கிளாத்தை வைக்கிறோம். ஸோ அந்த லெஃப்ட் ரைட் வந்து நம்ம தைக்கும்போது அந்த வாட்டை மட்டும் நமக்கு அந்த மாதிரி மாறி தைச்சா தான் நமக்கு வேலை வந்து சரசரன்னு முடியும். இப்போ ஃபஸ்ட்டில் எப்படி அந்த டாட்டை மடித்தோமோ அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் மடிச்சுக்கணும். இப்போ இந்த பெல்ட்டு ஜாயிண்ட்டை வந்து அப்படியே கீழ்ப்பக்கமாக பெல்ட் பக்கமாகவே திருப்பிட்டு அந்த ஏற்கனவே போட்டிருக்கிற தையலுக்கும் கீழே நல்லா கரெக்டாக அந்த ஒரு தையல் அளவுக்கு தான் அப்படியே வந்து நம்ம படிமான தையல் போட்டுக்கிறோம். இது வந்து ஒரு மாதிரி ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அப்படியே ஜாயிண்ட்டை கீழே திருப்பிட்டு இப்போ வெளிப்பக்கம் வேணாலும் இந்த மாதிரி நல்லா ஓரத்தில் எட்ஜில் போட்டுக்கலாம். ஒரு சிலர் மேலே திருப்பிட்டு தையல் போடுவோம், இது கீழேயும் திருப்பிட்டு தையல் போடலாம். அது நம்ம இஷ்டம்தான், ரெண்டுமே நல்லாயிருக்கும் நமக்கு. நான் வந்து இதில் கீழ்ப்பக்கமாக திருப்பிட்டு தையல் போட்டிருக்கேன். இப்போ பெல்ட்டில் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு இப்போ தூக்குப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 அளவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து ஐப்பட்டிக்கு கிளாத்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கோம். அதை அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தைச்சி நிப்பாட்டிங்க. இப்போ அதுக்கு மேலே ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கிறோம். இப்போ இந்த ஜாயிண்ட் அப்படியே ரைட் சைடு திருப்பிட்டு இது மாதிரி விரலால் தேய்ச்சி விட்டுடுங்க. இப்போ அந்த ஜாயிண்ட் தெரியாமல் அந்த கிளாத்தை அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணி எட்ஜில் தையல் போடணும். ஒரு பாதி தூரம் தைச்சிட்டு நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து கீழ்ப்பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்ருக்கோம்ல ஒரு 1/2 இன்ச்சு, அதை அப்படியே மடிச்சுட்டு பெல்ட்டுக்கு ஈக்குவலாக மட்டமாக இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு எட்ஜி தையல் போட்டுக்கிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நான் வந்து இதை மாதிரி தான் தைக்கிறேன். உங்களுக்கு ஃபினிஷிங்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பூக்குப்பட்டி. இப்போ நான் இதெல்லாம் அளந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் தைக்கும்போது இதெல்லாம் அளக்க மாட்டேன். இது வந்து இந்த டைம்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்குது, அதனால் வீடியோவில் வந்து 25 நிமிஷமாக காட்டுது. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்ல, அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 25 நிமிஷமாக இருக்குது வீடியோ. நம்ம ஆனால் தைக்கிற நேரம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் தாராளமாக. இந்த மாதிரி பேசாமல் எந்த இதுவும் இல்லாமல் கரெக்டாக தைச்சிக்கிட்டு வரும்போது இன்னும் கூட டைம் வந்து சீக்கிரமே தைக்கலாம். இப்போ ஹூக் பட்டிக்கு அதே மாதிரி தான் அந்த லெஃப்ட் ரைட் வசம் மட்டும் எப்படி வைக்கிறேன்னு நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி கீழ்ப்பக்கம் மடிக்கிறத வந்து அந்த நீடியில் வந்து ஒரு பாதி தூரம் தைச்சதுக்கு அப்புறம் தைச்சி நிப்பாட்டிட்டு அப்படியே கீழே மடிச்சிங்க. அப்போ தான் வந்து கீழே மடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு ஹூக் பட்டிக்கு தையல் போட்டிங்கன்னா வெளிப்பக்கம் சுருக்கம்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ 2 பக்கமும் அளவு ஈவனாக இருக்கா. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்னா 1/4 இன்ச்சு, இல்லை ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1/2 இன்ச்சு. ஷோல்டருக்கு எந்த அளவுக்கு நம்ம கிளாத் வந்து கட்டிங்கில் விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு ஜாயின் பண்ணி எடுத்துங்க. 1/2 இன்ச்சு அப்படின்னா ஒரு நூல் அளவுக்கு கம்மியாகவே தைக்கலாம். அதே மாதிரி 1/4 இன்ச்சு அப்படின்னா 1/4 இன்ச்சோட ஒரு நூல் கம்மியாகவே தைக்கலாம். தைச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பும் போது அந்த கரெக்டாக அந்த ஒரு நூல் அளவு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். அதாவது ஒரு பாயிண்ட் அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம என்ன தான் கரெக்டாக வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருந்தாலுமே ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட்டு இடுப்பு பக்கம் மட்டமாக வச்சுட்டு டாட்டெல்லாம் இது மாதிரி எடுத்து விட்டுங்க. கரெக்டாக ஷோல்டர் வந்து இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு விரலால் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து கரெக்டாக அது மாதிரி கப் ஷேப் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த ப்ளவுஸ்க்கு 8.25 இன்ச்சு அளந்துருப்போம் உடம்பு சுற்றளவு. அதை வந்து கரெக்டாக நான் மார்க்கிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பேக் சைடு திருப்பி பார்க்கும்போது ஃப்ரண்ட் பீஸில் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் உள் வளைவு குடஞ்சி கட் பண்ணோம்ல
அதில் எதுவும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கரெக்ஷன் பண்ணுறதை இந்த டயத்தில் இதை மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஸ்பீடாக சில ஸ்டிச்சிங் வந்து காமிக்கும்போது ஒரு சைடு மட்டும்தான் கட் பண்ணுவேன். இதில் வந்து ஃபுல்லாகவே நான் என்னென்ன மாதிரி தைக்கிறேன், என்ன மாதிரி இடத்துல சரி பண்ணுறேங்கிறத ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அப்படியே லைவ் வீடியோ மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. இப்போ ஆம் ஹோல் ஜாயிண்ட்டு உடம்பு சுற்றளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு என்னோடய ஸ்டைலில் நான் அளந்து பார்க்குறேன். ஒரு ஃபுட் அளவுக்கு ஸ்லீவ் தான் அதிகமாக இருக்கணும், அதாவது ப்ளவுஸில் உள்ள ஆம் ஹோல் சுற்றளவை விட. இந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு தைக்கும்போது நமக்கு அந்த ஸ்லீவ் ரவுண்டும் உடம்பு சுற்றளவும், அதாவது ப்ளவுஸில் உள்ள ஆம் ஹோல் ரவுண்டும் நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எந்த அப் அண்ட் டவுனும் வராது, கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த உடம்பு சுற்றளவும் ஆம் ஹோல் சுற்றளவும் ஜாயிண்ட் ஆனால் தான் உங்களுக்கு சைடு வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் வரும். இது ரொம்ப முக்கியம் ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணும்போது. ஸோ 2 பக்கமுமே நம்ம லைட்டாக அந்த சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து பண்ணிக்கணும். கண்டிப்பாக வந்து இதை செஞ்சுட்டு நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது தான் எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே வச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரும். இப்போ இந்த ஆம் ஹோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷேப் வந்து நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக பளவாக அழகாக இருக்கணும். இதை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, வந்து இந்த ஃப்ரண்ட்டு ஸ்லீவும் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஷன் வருதுல்ல. இப்போ ப்ளவுஸை இதை மாதிரி அப்படியே மடித்து போட்டுக்கிறேன். இப்போ உள் வளைவு குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த பொசிஷனும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் டாட் பிடிச்சிருக்கோம்ல, இது ரெண்டும் மேட்சாக வரணும். ஸ்லீவை வந்து நான் ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணி காட்டிடுறேன், உங்களுக்கு வந்து இந்த குழப்பம் தீந்துடும். இதே மாதிரி உள் வளைவு குடஞ்சி கட் பண்ணியிருக்கோமா, இந்த லெஃப்ட் ஸ்லீவ் குடஞ்சி கட் பண்ண பகுதியும் ஃப்ரண்ட் போர்ஷன் ப்ளவுஸில் உள்ள முன் பக்கமும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். இதை மாதிரி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிங்க. உங்களுக்கு ஒரு வேளை சப்போஸ் மாறுது அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்குது, ஸ்லீவோட ரைட் சைடு சென்டரில் அப்படி இப்படி திருப்பி பார்க்கும்போது வெளிப்பக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், உள் பக்கம் ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். இது வந்து உங்களுக்கு நார்மல் கிளாத்தில் இதை மாதிரி தெரியாது. லைனிங் ப்ளவுஸு இதை மாதிரி ஒன் சைடு கிளாத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வந்து பார்த்து நீங்கள் தைச்சிக்கலாம். இது வந்து ஒன் சைடு கிளாத்தில் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா உள்ள வெளியே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்போ நார்மல் கிளாத் அப்படிங்கும்போது நமக்கு அதில் தான் சில நேரங்களில் இந்த பிகினர்ஸுக்கு கொஞ்சம் குழப்பமாகி ஸ்லீவ் வந்து மாற்றி தைச்சிடுவீங்க. அதுக்கு தான் இந்த ஃப்ரண்ட்டு நான் சொன்னதை அடையாளமாக ஞாபகமாக வச்சுங்க. உடஞ்சி கட் பண்ணியிருக்கிற பகுதியும் ப்ளவுஸோட டாட் பிடிச்சிருக்கோம்ல முன் பகுதியும் ஜாயிண்ட் ஆகணும். இப்போ ஆம்கோல் இதை மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு எந்த சுருக்கமும் இருக்காது, கரெக்டாக ஷோல்டர் சென்டர் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். அதே மாதிரி ஷோல்டர் மட்டும் முதுகு பக்கம் பேக் சைடு திருப்பி இருக்கிற மாதிரி தையல் போட்டிருக்கேன். இந்த ஆம்கோல் கிட்ட அந்த வர டாட் ஒரு லைன் வந்து கீழ் பக்கமும் திரும்பி இருக்கலாம், மேல் பக்கமும், அதனால ஒன்றும் எனக்கு பெரிய மிஸ்டேக் வர மாதிரி எனக்கு தெரியல. மேக்ஸிமம் அது கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இடையிலேருந்து மிஷினில் நூல் கட் ஆகுது, இதுக்கு 1 நிமிஷம் நமக்கு டைம் எடுக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதை மாதிரி மிஷினில் எதுவும் ஃபால்ட்டுனாலும் உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி நூல் கோத்து தைக்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது டைம் அதிகமாகும். ஸோ எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் கரெக்டாக நம்ம தைச்சிட்டு வரும்போது 18 நிமிஷம் தான் ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து. அதை விடவும் ஸ்பீடாக தைக்கலாம், இருந்தாலும் நான் அதுக்கு மேலே அதுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்கும் ரொம்ப முக்கியம். பரபரன்னு தைக்கிறவங்கிறதுக்காக கண்ணாமண்ணு தைச்சிடக்கூடாதுல்ல. என்ன அவசரம் நமக்கு, எந்த ஒரு வேலையும் நிதானமாக செய்யும்போது தான் நமக்கு கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு ஸ்பீடாக தைச்சாலே ஒரு 18-20 நிமிஷத்தில் கண்டிப்பாக நார்மல் ப்ளவுஸ் தைக்கலாம். அதுவே நமக்கு தாராளமாக போதும். ஒரு நாளைக்கு 4-5 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அந்த டைமுக்கு நமக்கு தைச்சோம்னாலே போதும். ஸோ ஆம்ஹோல் ஜாயிண்டில் வந்து எப்போதும் 2 தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிப்போமா. இப்போ நீட்டாக 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக் வந்து நெக் பீஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு நெக்கை வந்து ஃபினிஷிங் பண்ணிப்போம். ஸோ ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட முன்பக்கம் வந்து சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸோட ரைட் சைடுக்கு மேலே நம்ம கிராஸ் பீஸை வச்சு ஜாயின் பண்ணுறோம். இது வந்து நம்ம 1 ஃபுட் அளவுக்கு தையல் போடுறோம். அப்படியே இது அதாவது ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு கிராஸ் பீஸை கீழ்ப்பக்கம் அடிப்பக்கமும் கொடுத்து தைக்கலாம், அதுவும் ஒரு மெத்தடு. இப்போ ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே வச்சு
கிராஸ் பீஸை அதுக்கு மேலே ப்ளவுஸ்க்கு மேலே வச்சும் தைக்கலாம். இதில் ரெண்டுத்தில் நான் ரெண்டுமே வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வாட்டம் வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஈஸியாக இருக்கோ அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி தைக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ நெக்கு ஜாயின் பண்ணும்போது நெக்குக்கு வந்து நம்ம 1/4 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கோம் கரெக்டாக நெக்கு தையலுக்கு வந்து. அப்போ 1/4 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போது என்ன செய்யுங்க, 1 ஃபுட் அளவுக்கு இந்த ஜாயிண்ட் வந்து நெக் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். தைச்சதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். அதை விட அதிகமாக நீங்கள் தைக்க தேவையில்ல. 1/4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த 1 ஃபுட்டில் தைக்கும்போது உங்களுக்கு அளவில் எந்த இதுவுமே வராது, மிஸ்டேக்குமே வராது, கரெக்டாக வரும். ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துப்போம்ல. இது வந்து நெக்குக்கு வந்து நம்ம தையல் தான், டபுள் தையல் போட்டு தான் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஐ பக்கம் வந்து நூலால் கட்டணும். மேக்ஸிமம் வந்து இங்கே இந்த சைடில் ஐ வந்து நமக்கு மிஷின் ஐ வந்து ரொம்ப பேர் கேட்குறதில்ல, நூலால் கட்டி கொடுக்குற ஐ தான் கேட்குறாங்க. நெக்கு இது மாதிரி எல்லாருமே இப்போ போடுறாங்க தையல் போட்டு. ஹெம்மிங்கை விட இது வந்து டெய்லி யூஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால சீக்கிரம் பிரிஞ்சு போகாமல் இருக்கும்ல, அதுக்காக மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தையல் தான் கேட்குறாங்க. இப்போ நமக்கு நெக்கோட அந்த அகலம் வந்து, அதாவது அந்த ஹெம்மிங் பீஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மடித்து சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம், கொஞ்சம் அகலமாக வேணாலும் வச்சு தையல் போடலாம். நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் மடிச்சுட்டு இந்த தையல் வந்து நமக்கு அந்த நெக் பீஸ் மேலே தான் வரணும், ப்ளவுஸில் இறங்கிடக்கூடாது. நெக் பீஸில் நல்லா ஓரத்தில் எட்ஜில் ஒட்டின மாதிரி தையல் போடணும். இந்த ப்ளவுஸும் அந்த நெக் பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நெக் பீஸ் மேலே நல்லா எட்ஜில் தையல் போடணும். ஃபுல்லாகவே நான் எல்லாமே அப்படியே ஃபினிஷிங் பண்ணுறத கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துங்க. இல்லை ஒரு சிலருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை வந்து ஈஸியாக தைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டோமா. இப்போ வந்து அந்த நெக் பீஸை மடித்தது போக எக்ஸ்ட்ரா கிளாத் இது மாதிரி வெளியில் தெரியும் போல் இருந்துச்சுன்னா அதை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சில் தான் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கோம், அப்படியும் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம மடிக்கும்போது தான் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு வெளியில் தெரியாது. கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு தான் நம்ம மடித்து தைக்கணும். இல்லைன்னா இந்த பீஸ் வந்து அப்படியே வெளிப்பக்கம் ஒரு மாதிரி பிசுறு மாதிரி வெளியில் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அது அவ்வளோவா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா அப்படியே தைக்கலாம். ப்ளவுஸில் படாமல் ரொம்ப பார்த்து கட் பண்ணணும் இந்த ஸ்டெப் மட்டும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த நெக் பீஸ்னால் 1 ஃபுட் அளவில் ஃபஸ்ட்டு தையல் வந்து போட்டுக்கிறோம். அந்த ஃபுட்டை கணக்கு பண்ணிக்கங்க. அந்த 1 ஃபுட் அப்படிங்கிறது 2 அந்த நீடில் வந்து இறங்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 1 ஃபுட். இந்த பக்கம் இருக்கிறது இன்னொரு டபுள் ஃபுட்னா இதுதான். அந்த ஓரத்தில் 1 ஃபுட் அளவுக்கு அந்த துணி ஓரத்துலேயே வந்துக்கிட்டு இருக்கணும். அந்த ஃபுட் வந்து கடைசி வரைக்கும் அதே ஃபினிஷிங்கில் கொண்டு வந்துட்டு வெளிப்பக்கம் நம்ம தையல் போடும்போது அந்த அளவு வெளிப்பக்கம் வந்து நான் அந்த தையல் போட்டிருக்கிற அளவு வந்து அந்த டிஸ்டன்ஸ் அந்த அளவுக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். 1/4 இன்ச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் எட்ஜி தையல் போட்டோம்னா கூட ரொம்ப அகலமாக வச்சு தையல் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கேப் விட்டு நம்ம 2 தையல் போடும்போது நமக்கு வெளிப்பக்கம் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிளாக் கலர் அப்படிங்கிறனால இந்த தையல் வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியல இதில். ஆனால் மற்றபடி நான் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இதில் நல்லாவே புரியும் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில். இப்போ பவர் மிஷின் அப்படிங்கிறனால நமக்கு இதுவே மோட்ரு மிஷின், பவர் மிஷின்லாம் கண்டிப்பாக இந்த டயத்துக்குள்ளே இதை தைச்சிடலாம். இதுவே காலால் மிதித்து தைக்கிறோம் அப்படின்னா தான் கொஞ்சம் அதிகமாக வந்து டைம் எடுக்கும். கண்டிப்பாக ஒரு மோட்ரு மிஷினோ இந்த மாதிரி மிஷின்லேயே பவர் மிஷின்லேயே தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற டயத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் தைக்க முடியும். இப்போ வந்து இடுப்பு வந்து அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குன்னு அந்த ஹூக் பெட்டி பக்கம் ஹூக் பெட்டியை சேர்த்து அளக்கணும், ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு அளக்கணும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஸ்கேலால் லைன் போட்டு கூட காட்டுறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக நேராக வருதுன்னு பார்த்துங்க. இப்போ முன்கை சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ப்ளவுஸில். இப்போ தையல் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கேல் வச்சு நான் வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு.
இடுப்பு ஜாயிண்ட்லேருந்து அந்த ஆம் ஹோல் ஜாயிண்ட் வரைக்கும், அப்புறம் அப்படியே ஆம் ஹோல் ஜாயிண்ட்லேருந்து ஸ்லீவ் முன்கை சுற்றளவு வரைக்கும். கரெக்டாக வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு ரொம்ப கரெக்டாக வரும். கட்டிங் பாருங்கள், கட்டிங்கை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்குமே வராது. ஆம்பூல் ஜாயிண்ட் நமக்கு கரெக்டாக இருக்க அளவு. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த பிசுறு வந்து ஒரே அளவில் இருக்கிற மாதிரி ஸ்லீவ்லேருந்து இடுப்பு வரைக்கும் ஒரே அளவு வச்சுட்டு மீதி கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு ஃபுட்டு கேப் விட்டு ஒரு 3 தையல். மேக்ஸிமம் நான் போடுறது வந்து 3 தையல், அதுக்கு கம்மியாகவும் போட மாட்டேன், அதை விட அதிகமாகவும் போடுறதில்ல. 3 தையல் அப்படிங்கிறது தாராளமாக போதும். ஒரு பக்கம் முடிச்சிட்டோமா, சைடு அப் அண்ட் டவுன் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டோமா. ஸோ இதே மாதிரி ஸ்லீவ் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது வந்து வராது. சிலர் வந்து கேள்வி கேட்குறீங்க, என்ன கேள்வினே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு தான் ஃபுல்லாக போய் கட்டிங் வீடியோ பாருங்கள், ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கன்னு கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணிவிடுவேன். ஸோ தையலை வந்து நிதானமாக பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தைச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது. 2 சைடுமே நான் உங்களுக்கு வந்து ஸ்கேலால் அளவு வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு டைம் வந்து கொஞ்சம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா காட்டுது உங்களுக்கு. இதே நான் தைக்கும்போது இதுவுமே இல்லாமல் சரசரனை தைச்சிட்டு வரும்போது நமக்கு எந்த அளவுக்கு 20 நிமிஷத்துக்குள்ளேயே தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தைச்சிடலாம். இது நார்மல் ப்ளவுஸ்க்கு மட்டும்தான். லைனிங் ப்ளவுஸ்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் அதிகமாகும். அதுவுமே அரை மணி நேரத்துக்குள்ளே தைக்கலாம். இப்போ நெக் பீஸ்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்காம அடித்து திருப்பி தைப்போம் பார்த்தீங்களா, அதை மாதிரி லைனிங் ப்ளவுஸ்னால் தாராளமாக 30 நிமிஷத்துக்குள்ளே தைக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும். இந்த அளவுக்கு ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலுமே அரை மணி நேரத்தில் தைச்சிடலாம். நம்ம ஸ்லீவ் ஜாயிண்டில் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 பக்கமும் அதே மாதிரி தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம். இப்போ அவ்வளோதான். சிலர் வந்து டாட் வந்து ஏன் ஃபைனலாக பிடிக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தட் நான் அதை மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரனால எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து 2 இன்ச்சு கிளாத், அதாவது இடுப்பு டாட்டுக்கு வந்து எந்தளவுக்கு கிளாத் விட்டுருக்கோமோ அதை அப்படியே இந்த மாதிரி சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இல்லை சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு டாட் வந்து இடுப்பு இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 14 இன்ச்சு அப்படின்னா ஒரு 4 இன்ச்சு டாட் பிடிக்கலாம். ஒரு 13 அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சுக்கு டாட்டோட உயரம் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம். இது மாதிரி ஃபைனலாக டாட் பிடிக்கும்போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இடையில உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கண்ணாபின்னாலாம் சைடு ஜாயிண்டில் தையல் வராது. 3 தையல்னால் 3 தையலோடு போயிடும். இதுவே நீங்கள் டாட்டு ஃபஸ்ட்லேயே பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு இடுப்பு சுற்றளவில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அது சைடில் எக்ஸ்ட்ரா தையல் போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஹூக்குக்கு வந்து மார்க் பண்ணுறேன். 2வது ஹூக் வந்து 2 இன்ச்சுக்குள்ளேயே மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து வரதை ஒரு 2.5 இன்ச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி இப்போ ஜாயிண்ட் பாருங்கள், சைடு ஜாயிண்ட் உங்களுக்கு இந்த சைடு காமிக்கிறான். ஒரு கரெக்டாக நல்லா ப்ளஸ் சிம்பிள் கேட்பீங்களா, அது மாதிரி கரெக்டாக நமக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கா. கண்டிப்பாக இதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் வந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே நார்மல் ப்ளவுஸ் வந்து உங்களாலையும் தைக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் தைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நெக்கு ரவுண்ட் ஷேப்லாம் ரொம்ப நீட்டாக தைச்சிருக்கோம் பாருங்கள். கப் ஷேப்பும் பாருங்கள். இந்த சைஸ் ப்ளவுஸ்க்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆம் ஹோல் ஜாயிண்ட் வந்து நமக்கு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்திருக்கும். அதே மாதிரி பேக் நெக் உங்களுக்கு காமிக்கிறேன். இது காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நம்ம ஸ்லிப்பாக நிற்காது. நான் காமிக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன உங்களுக்கு தெரியும். ஆனால் ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக அழகாக வந்திருக்குல்ல. இப்போ அதே மாதிரி பேக் நெக் வந்து நான் கொஞ்சம் ஸ்லிப்பாக அப்படியே பிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஷோல்டர் பிடிச்சிட்டு இப்படி அழுத்தி பார்க்கும்போது இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக கரெக்டாக வரும். இது வந்து காட்டன் ப்ளவுஸை பொறுத்தளவு போட்டிருக்கும் போது தான் அதோடய ஷேப் வந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓகேங்களா. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுங்க. வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.